வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு டேஸ்ட்டான சட்னி செய்யலாம். அதுக்காக இரும்பு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த கருப்பு உளுந்து கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ இது கூட 2 வரமிளகாய், 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இந்த மிளகாலாம் கருகிடாமல் சும்மா ஒரு அரை நிமிஷத்துக்கு இதை பரட்டி விட்டுக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலை போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இந்த மாதிரி வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் இந்த இரும்பு கடாயில் சூடு ரொம்ப நேரம் தாங்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சட்னி தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். Thanks for watching.